சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ஹாலிடேஸ் தாங்க. அடுத்தது மேங்கோ சீசன். ஆமாங்க, முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட். நமக்கு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடாக இந்தியன் ஃப்ரூட்ஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்தியாவிலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 41 டன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மேங்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணதே நம்ம ஜவஹர்லால் நேரு தாங்க. ஆமாம், நம்ப முடியலையா? அவர் எப்போதுமே வெளிநாடுகளுக்கு போகும்போது தான் வெளிநாட்டு நண்பர்களுக்கு மேங்கோஸ் தான் கிஃப்டாக எடுத்துகிட்டு போவாராம். அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த மேங்கோ எக்ஸ்போர்ட். சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். இந்த வருஷத்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேங்கோஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களாம். ஏன் இவ்வளோ நாளாக அனுப்பலையா என்ன அப்படின்னு கேட்டால், ஆஸ்திரேலியா சொல்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதுதான் ரீசன். ஃப்ரூட்ஸில் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, பெஸ்டிசைட்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட கண்டிஷன். ஒரு வழியாக அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி பர்மிஷனும் வாங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ப்ராப்பராக சீசனல் ரெயின் இல்லாததுனால மேங்கோஸ் விளைச்சல் ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நம்ம விவசாயிகள் பற்றி ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஈரோடில் எத்தனால் தெளித்து பழுக்க வச்சதா சொல்லி மேங்கோஸ் ஒரு 5 டன் பறிமுதல் பண்ணாங்க. நம்ம கோயம்பேடில் கார்பைட் ஸ்டோன்ஸ் போட்டு பழுக்க வச்சாங்கன்னு சொல்லி சுமார் 13 லாரி மேங்கோஸ் பறிமுதல் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா தனி ஒருவன் ஜெயம் ரவி மாதிரி யோசிக்க தோணுது. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை எக்ஸ் சேனல். தேங்க்யூ.